Dear 12th standard students, in this video we are going to learn the second sum from the exercise 10.5. The question is the velocity v of a parachute falling vertically satisfies the equation v into dv by dx is equal to g into 1 minus v square by k square, where g and k are constant. If v and x are both initially 0, find v in terms of x. So here one equation கொடுத்திருக்காங்க. Velocity ஓட equation v into dv by dx equal to g into 1 minus v square by k square. So இதுல வந்து g and k constant, velocity x மட்டும் தான் இங்க variable. So we have to differentiate, we have to bring the answer v in terms of x. Okay, இந்த question அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த dv கூட v term இருக்கணும். இங்க v இருக்கு, இங்கேயும் v term இருக்கு. So முதல்ல LCM எடுத்துட்டு இந்த term கொண்டு வந்துடலாம். இங்க LCM எடுத்தீங்கன்னா k square minus v square by k square. இந்த numerator இருக்கு இல்லையா, அந்த v square term k square minus v square அதை இங்க கொண்டு வந்துருங்க. இந்த dx அங்க கொண்டு போயிடுங்க. g by k square அங்கே தான் இருக்கு. So dv v term side, dx x term constant மட்டும் தான் இருக்கு, x term எதுவும் இல்ல. So now integrating on both sides. இப்போ இன்டகிரேட் பண்றோம், இங்க இன்டகிரேஷன் போடுறேன். இதை இன்டகிரேட் பண்ணலாம் ஈஸியா. dx இன்டகிரேட் பண்ணா x, இது வந்து கான்ஸ்டன்ட் தான். பட் இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த டினாமினேட்டர் k ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2v, இங்க ஒரு மைனஸ் இருக்கனால -2v வேணும். சோ இந்த இடத்துல -2v எனக்கு வேணும்ன்றதால ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை -2. ஒரு -2 மல்டிப்ளை பண்ணி ஒரு -2 வரை இங்க டிவைட் பண்றேன். அது வெளியில எழுதியாச்சு. இந்த -1/2 அங்க கொண்டு போனா மைனஸ் டிவைட்ல இருந்து -2 அங்க போய் இன்டு ஆயிடும். -2g by k square. இப்போ இத ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். இத இன்டகிரேட் பண்ணா வரும் log of the denominator. ஏன்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வருது. இன்டகிரேஷன்ல டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா log of the denominator எழுதிடணும். equal to dx இன்டகிரேட் பண்ணா x plus c. இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் வரும். Now we name this as equation 1. Substitute the value of v as 0 and x as 0. இதுல 0 போட்டீங்கன்னா இந்த term 0 log k square மட்டும் தான் இருக்கும். இந்த சைடுல இந்த term ஃபுல்லா 0 ஆயிடும். You will get the value of c as log k square அப்படினு வரும். Now replace the value of c as log k square in equation 1. Equation 1 இப்போ எப்படி மாறிடும்னா இந்த இடத்துல log k square வரணும். இங்க ஒரு log term இருக்கு, இங்க ஒரு log term இருக்கு. பட் இது நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, அது அங்கே இருக்கட்டும். இந்த term இங்க கொண்டு வாங்க. இல்ல எப்படி வேணாலும் கொண்டு போயிடலாம். இதை இங்க இருந்தாங்க கொண்டு போனாலும் சரி, எப்படி வேணாலும். Okay, இந்த term இங்க வந்துச்சுன்னா log k square minus v square minus log of k square. So log a minus b னா log a by b. இந்த k square டிவைட்ல வந்துரும். இந்த log ரிமூவ் பண்ணா எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறோம். k square minus v square by k square e power minus 2gx by k square வந்துரும். now இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. k square இங்க இன்டு பண்ணிட்டு இந்த v square பாசிட்டிவ்ல வேணும். இத அங்க கொண்டு போயிட்டு அதை இங்க கொண்டு வந்துருங்க. k square காமனா எடுத்துருங்க. you will get 1 minus e power minus 2gx by k square equal to v square. This is the answer. That's all. Thank you.